Taste the Daily. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் என ஒட்டுமொத்த தமிழகமே சீரழிந்து கிடப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பூலுவப்பட்டி பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, இருக்கின்ற வரை வெற்றியை மட்டுமே பார்த்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என புகழாரம் சூட்டினார். அதிமுகவை ஏழைகளுக்கான இயக்கமாக ஆரம்பித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ஒரு ரவுண்ட் வந்தா போதும், இன்னைக்கு எல்லா வாக்கும் அவருக்கு தான். இருக்கின்ற வரை வெற்றி மட்டும் பார்த்த தலைவர் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள். யாரும் மறுக்க முடியும். இன்னைக்கும் அவர் பேர் சொல்லி எல்லாரும் அரசியல் பண்ணி 3 முறை தொடர்ந்து முதலமைச்சர். 84 அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனை படுத்துக்கொண்டு வெற்றி பெற்ற தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் கொண்டது திட்டம்லாம் சாதாரண திட்டங்கள் கிடையாது. இலவச வேஷ்டி சேலை திட்டம் தலைவர் கொண்டு வந்தது, சத்துணவு திட்டம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குடிசைகளுக்கு விலக்கு கொண்டு வந்து தலைவர் தான். இப்படி சொல்லிட்டே போலாம். ஆகவே தலைவர் இருக்கின்ற வரை மக்களுக்காக வாழ்ந்தார். மக்களுக்காக சொத்துக்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு மறைந்தார். தலைவர் மறைந்த பின்னால் இந்த இயக்கம் இருக்குமா? இந்த இயக்கத்தை அழிக்க நினைச்சாங்க. அப்பதான் நான் இருக்கிறேன் என்று புரட்சித் அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்றி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஆட்சியை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை காப்பாற்றிய பிறகு நம்முடைய அம்மாவுக்கு 17 லட்சம் உறுப்பினர்களை 1.5 கோடி உறுப்பினராக மாற்றி இந்த இயக்கத்தை காப்பாற்றி பல்வேறு சோதனைகளை சந்தித்தார்கள். ஒரு பெண்ணாக இருந்து அவ்வளவு சோதனைகளை சந்தித்து ஒரு சிங்க பெண்ணாக கடைசியில் இருந்தார். வீர பெண்ணாக எல்லாம் அம்மாவோட இருக்கும் போதெல்லாம் அம்மா பல முறை பார்த்தாலும் அம்மா ரூம்கள் அப்படியே அம்மா கூப்பிட்டாங்க. போகும்போது பார்த்தா அப்படியே ஒரு உணர்ச்சி வந்துடும். அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு அப்படியே ஒரு ரூம்ல போய் ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி அப்படி சக்தி வாய்ந்தவர் அம்மா. தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, குறிப்பாக பெண்களுக்கான அதிகமான திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்து புரட்சி அம்மா அவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது. அது அதிமுக சொன்னாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமையை இத்தனை பிரச்சனைகள், கட்சி பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது தமிழ்நாட்டுக்கு. திமுக மத்திய அமைச்சராக இருந்தாங்க, இங்க எத்தனை நாளாவே இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்க, எதுவுமே செய்யல. அவங்க விட்டு கொடுத்தாங்க. மீட்டெடுத்தது அதிமுக அம்மா அவர்கள், மறக்க முடியும். அதே போல அம்மா இருக்கும்போது எவ்வளவு திட்டங்கள், மிக்சி பேன் கிரைண்டர், தாலிக்கு தங்கம், அம்மா பரிசு பெட்டகம், எத்தனை திட்டங்களை கொடுத்துட்டே இருந்தாங்க. அதே போல காலனியிலிருந்து மடிக்கணி வரை விலையெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி வாரி வாரி கொடுத்தாங்க. இல்லாத அரிசி கொடுத்தாங்க. எத்தனை திட்டங்களை கொடுத்தாங்க அம்மா அவர்கள். இன்னைக்கும் அம்மா அவர்கள் மறைந்தாலும் கூட அந்த திட்டங்கள் மூலம் அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு குடும்பத்திலே மாற்றுக்கிறது. அதுக்கப்புறம் அம்மா மறைஞ்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மா மறைஞ்ச பின்னால் அப்போ இந்த இயக்கம் அப்படின்னு பார்த்தாங்க. அப்பொழுதுதான் ஒரு சாதாரணமா நம்மளை போல ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கிராமத்திலே பிறந்தவர் நாட்டை ஆள முடியுமான்னு கேள்வி வந்தது. எடப்பாடி முதலமைச்சரா நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாம் கொண்டு வந்தோம். அப்ப சொன்னாங்க, இவர் கிராமத்துல இருந்து வந்து இந்த மாதிரி கிராமத்துல வந்திருக்காரு, இவருக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு எல்லாம் பேசினாங்க, டிவியில போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கிராமத்தில இருந்து வந்தவர், ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவர் சிறப்பா ஆட்சி செய்ய முடியும் என்று நிரூபித்து 7.5% இடஒதுக்கீடு தந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS PDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடி இருக்காங்க. கள்ளிப்பாளையத்துக்கும் இன்னைக்கு ஒரு பெண்ணு டாக்டர் இருக்காங்க. அது மூலியமா ஆமா ஆமா. ஆகவே இன்னைக்கு இந்த மாதிரி வாய்ப்பை யாருக்கு வரும்? எல்லாம் நீட் நல்லா ஏமாத்திட்டு இருந்தாங்க. நீட்னு சொல்லி போட்டு தேர்தல் நேரத்தை போட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. நீட் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. புரட்சி அம்மா அவர்கள் அதுதான் நீதிமன்றத்துக்கே போனாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களும் நீட் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அரசாங்கம்? அப்ப அதுக்கு தயாரும் பண்ணணும், நீதிமன்றத்தை போய் நீட் இல்லாம பண்ணணும். எல்லா மாநிலங்களும் ஏத்துட்டாங்க. அப்ப இருக்கக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? மத்தியில போராடணும். நீங்க எத்தனை MP வச்சிருக்கீங்க? என்ன பண்றாங்க MP எல்லாம்? ஆக இப்படியே சொல்லி ஏமாத்திடுறாங்க. நம்ம எடப்பாடியார் பார்த்தார், இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு வழி உருவாக்கிட்டா இன்னைக்கு தலைவர் டாக்டர் ஆகிறாங்க. அது மட்டுமல்ல, அம்மா மினி கிளினிக், நம்ம இங்க கூட நிறைய மினி கிளினிக் தொடங்கணும். இப்ப கூட வந்து திமுக வந்து கூட்டு போட்டாங்க.
திமுக வந்து நம்ம செஞ்சதெல்லாம் பூட்டு போட்டவங்கள எதுவுமே அவங்க செய்யல. 4 வருஷத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு ஆட்சி இன்னைக்கு பார்த்தா எந்த திட்டம் செய்யாம ஒரு விளம்பரத்துல மட்டும் ஒரு ஆட்சி நடத்த முடியும்னா தெளிவா நிரூபிச்சிட்டாங்க திமுக ஆட்சி. எத்தனை வேலைகள் நம்ம செஞ்சோம். ஏதாவது ஒரு வேலை நம்ம தொகுதிக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சிருக்கிறோம். எங்க வேணாலும் நெஞ்சு நிமிர்ந்து சொல்லுவோம், கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சு எங்க பார்த்தாலும் பாலங்கள், சாலைகள், கூட்டுக்கொண்டு திட்டம், கிராமத்துல தோட்டங்களுக்கு எங்க போனாலும் சாலைகள், அதே போல அடுக்குமாடி குடியிருப்பு. நீ என்ன கேட்ட எத்தனை பட்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் குடிக்கிற தண்ணி வந்து கொடுத்தாங்க. அம்மாட்டே கேட்டுவாங்க, நம்ம தொகுதிக்கு அதிகாரம் தண்ணி வந்து கொடுத்துருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படி பாத்தீங்கன்னா எல்லா திட்டம் செஞ்சு கொடுத்தோம். இன்னும் ஏர்போர்ட் விரிவாக்கம் கோயம்புத்தூர் போய் பாருங்க, எல்லா பாடம் நம்ம கொண்டு வந்தோம். கோயம்புத்தூரை மாத்தி அமைச்சோம். நம்ம தொண்டாமுத்தூர் தனியா ஒரு கல்லூரி கொண்டு வந்தோம். கோயம்புத்தூர் மட்டும் 6 கல்லூரி வாங்கி கொடுத்த எடப்பாடி கேட்டு 2000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிறாங்க. நீங்க அரசு மருத்துவமனை ஜிஹெச் போய் பாத்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி, சிவியர் ரிமாட்டோலஜி, எப்படி அற்புதமான பில்டிங் கட்டி எல்லாம் சிகிச்சை பண்றோம். இப்படி கோயம்புத்தூர் தேவையானது பூரா பண்ணோம். ஆனால் இந்த 4 வருஷத்துல சொல்ற மாதிரி ஒரு திட்டம் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு திட்டம் திமுக ஆட்சியில கொண்டு வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே செய்யாம நம்ம அறிவித்த திட்டங்களை போல நிறுத்திட்டாங்க. நம்ம செஞ்ச திட்டங்களை கூட நிறுத்திட்டாங்க இந்த அரசு. யாருமே வேலை செய்யறது இல்லை. அதே போல அதிகாரிகள் வேலை செய்யறது, அதிகாரிகள் வேலை செய்யறது இல்ல, போலீஸ்கார வேலை செய்யறது இல்ல, யாருமே வேலை செய்யறது இல்லை. இன்னைக்கு பாரு, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கொலை, பெரியவங்களுக்கு வயதானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உன அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான். இன்னைக்கு கடுமையா இருக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கே சுத்தமா கெட்டு போகுது. இன்னைக்கு பாரு, காவல்துறை எல்லாம் போலீஸ் எல்லாம் வேலை செய்யறாங்களே தெரிய மாட்டேங்குது. நம்முடைய ஆட்சியில் எப்படி இருந்தாங்க காவல்துறைனா, எந்த தலையெல்லாம் நேர்மையா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கட்சிக்காரெல்லாம் தேவையில்லாம் தலையிட மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமாயிருச்சு. தயவு செஞ்சு காவல்துறை வந்து அவங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க. நம்முடைய பள்ளி மாணவர்கள், அதே கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீரழிந்தால் சமூகமே சீரழிஞ்சு.